அண்மை செய்தி சென்னையில் அடையாறு பகுதியில் உயிரிழந்த காகங்களுக்கு தற்பொழுது பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அடையார் பகுதியில் செத்து கிடந்த காகங்களின் பறவை காய்ச்சலுக்கான H5N1 வைரஸ் தொற்று தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கண்காணிப்பு அவசியம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடையார் பகுதியில் செத்து கிடந்த காகங்களின் பறவை காய்ச்சல் உள்ளதாக தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் அடையாறு பகுதியில் உயிரிழந்த காகங்களுக்கு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது அடையார் பகுதியில் செத்து கிடந்த காகங்களுக்கு பறவை காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. சென்னையில் அடையார் உள்ளிட்ட சில பகுதியில் கடந்த சில நாட்களாக மறுமான முறையில் காகங்கள் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது அந்த காகங்கள் தீவிரத்தன்மை கொண்ட பறவை காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் காகங்கள் மர்ம உயிரிழப்பு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில அடையார் பகுதியில் இறந்து கிடந்த காகங்கள் H5N1 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதும் ஜனவரி மாதம் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் ஆய்வுக்கு போபால் கொண்டு செல்லப்பட்டது. போபால் ஆய்வகத்தில் H5N1 ஐலிங் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கடிதம் பயோபிசிக் வலுப்படுத்த உத்தரவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பறவைகள் இறந்த பகுதிகளில் முழுமையான கிருமி நாசினி தெளிக்க வேண்டும், இறந்த பறவைகளை கையால் தொட வேண்டாம், கால்நடைத்துறை தெரிவித்திருக்கிறது. 8 முதல் 10 அடி ஆழத்தில் புதைக்க அல்லது எரிக்க உத்தரவு செய்யப்பட்டிருக்காங்க. மனிதனுக்கு பாதிப்பு இல்லை, ஆனாலும் கண்காணிப்பு அவசியம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பறவைகள் இறந்து கிடந்தால் அது தூரத்திலே கையாள வேண்டும் எனவும், மேலும் மனிதர்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என அறிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுது. இந்த இடத்தில் பார்க்கும்போது பறவை காய்ச்சல் பறவையிலிருந்து வரக்கூடிய நோய் பரவுமா அல்லது இதற்கு சுகாதாரத்துறை எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தி சென்னையில் அடையாறு பகுதியில் உயிரிழந்த காகங்களுக்கு தற்பொழுது பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அடையார் பகுதியில் செத்து கிடந்த காகங்களின் பறவை காய்ச்சலுக்கான H5N1 வைரஸ் தொற்று தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கண்காணிப்பு அவசியம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடையார் பகுதியில் செத்து கிடந்த காகங்களின் பறவை காய்ச்சல் உள்ளதாக தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் அடையாறு பகுதியில் உயிரிழந்த காகங்களுக்கு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது அடையார் பகுதியில் செத்து கிடந்த காகங்களுக்கு பறவை காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. சென்னையில் அடையார் உள்ளிட்ட சில பகுதியில் கடந்த சில நாட்களாக மறுமான முறையில் காகங்கள் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது அந்த காகங்கள் தீவிரத்தன்மை கொண்ட பறவை காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் காகங்கள் மர்ம உயிரிழப்பு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில அடையார் பகுதியில் இறந்து கிடந்த காகங்கள் H5N1 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதும் ஜனவரி மாதம் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் ஆய்வுக்கு போபால் கொண்டு செல்லப்பட்டது. போபால் ஆய்வகத்தில் H5N1 ஐலிங் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கடிதம் பயோபிசிக் வலுப்படுத்த உத்தரவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பறவைகள் இறந்த பகுதிகளில் முழுமையான கிருமி நாசினி தெளிக்க வேண்டும், இறந்த பறவைகளை கையால் தொட வேண்டாம், கால்நடைத்துறை தெரிவித்திருக்கிறது. 8 முதல் 10 அடி ஆழத்தில் புதைக்க அல்லது எரிக்க உத்தரவு செய்யப்பட்டிருக்காங்க. மனிதனுக்கு பாதிப்பு இல்லை, ஆனாலும் கண்காணிப்பு அவசியம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பறவைகள் இறந்து கிடந்தால் அது தூரத்திலே கையாள வேண்டும் எனவும், மேலும் மனிதர்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என அறிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுது. இந்த இடத்தில் பார்க்கும்போது பறவை காய்ச்சல் பறவையிலிருந்து வரக்கூடிய நோய் பரவுமா அல்லது இதற்கு சுகாதாரத்துறை எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.